எல்லோருக்கும் வணக்கம். நடுராத்திரியில் ஒரு பேயை பார்த்தா எப்படி ஒரு மனுஷன் பயப்படுவானோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னா பயப்படுவாங்க. அப்படி எக்ஸ்பைரிக்கு பயந்த ஆளு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஈசானி மூலை அக்னி மூலை வாயு மூலைன்னு கண்ட இடத்துல மார்க்கெட்டை இன்னைக்கு ஜிக்ஸாக்காக இழுத்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா எல்லாரது போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி கும்பா பாட்னா தான் மிச்சம். இன்னைக்கு என் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோலாம் குப்பரை போட்டு ஆல்மோஸ்ட் 1% 5000 ரூபாய் பிடிங்கிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே எப்படி மோஸ்ட்லி மிட் கேப் ஸ்மால் கேப் தான் என்னோட அதிகமாக இருக்குது. அப்போ அதில் ஒரு 5000 ரூபா ஆக மொத்தம் இன்னைக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 10000 ரூபா கும்பா பாடி விட்டாங்க. ஸோ வெல்கம் டு ஹாப்பி கும்பா டே அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி உங்களுடைய எனக்கு இதில் சந்தோஷம் இல்லை, எல்லாருக்குமே கும்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மனநிலை போர்ட்ஃபோலியோ. இந்த சூழ்நிலையிலையும் யாராவது ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ 1% ஏறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்களா நிஃப்டி ஆல்மோஸ்ட் 0.5% ஏறி இருக்கு. அது மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ 1% ஏறி இருந்ததுன்னா உண்மையிலேயே நீங்கள் ஒரு திறமசாலி தான் நண்பர்களே. இந்த சமயத்தில் கடல் வத்துனா தான் போய் மீன் பிடிக்கணும், போய் அழகாக மீனை பொறுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னா அது எந்த காலத்தில் வத்துறது அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஆகிப்போச்சு. ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் அல்லது 3000 பாயிண்ட் நிஃப்டி இறங்குறது தான் இப்போதைக்கு மேக்சிமமாக இருக்குது. ஒரு ஹெவி ஃபால் ஹெவி கரெக்ஷன் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அது 3 வருஷமாக நடக்கவே மாட்டேங்குது. இதில் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இந்தியக்காரங்க ஒரு 3 கோடி பேர் தான் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் மொத்தம் நம்ம மக்கள் தொகை 150 கோடி. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த 3 கோடி 6 கோடி ஆகி 12 கோடி ஆகி 20 கோடி ஆகும் பொழுது நம்ம ஷேர் மார்க்கெட் எவ்வளவு பெரிய ஷாக் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை டிஐஸ் மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணம் மூலிமா நம்மளுக்கு வந்துடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடல் வத்துற வரைக்கும் காத்திருக்காம அந்தந்த சூழ்நிலையில் ஏதாவது வேல்யூ ஸ்டாக்ஸ் கிடைக்குதா, லோ பிஇ ஸ்டாக்ஸ் கிடைக்குதா, லோ பிஇஜி ஸ்டாக்ஸ் கிடைக்குதா, அல்லது ரொம்பவுமே ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்து ஒரு கான்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்போ தொடர்ந்து ஒரு கடந்த 3 வருஷமாக லாபம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கணும். அதே சமயம் ப்ரைஸ் டு ஏர்னிங் எல்லாம் ஒரு 20க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், மொத்த ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் 105 கம்பெனிகள் பெருசாக ஏறி வரல. ஃபண்டமெண்டல் படி மேபி அவன் டெக்னிக்கலி பார்க்கறதுக்கு உச்சத்தில் இருக்கலாம். இந்த சிபிசிஎல் போன்ற பங்குகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது அது ஏதோ ப்ரைஸ் டெக்னிக்கலி உச்சத்தில் இருக்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னுமே இந்த சிபிசிஎல் போன்ற பங்குகள்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பிஇ 11 இருக்கு. ஆனால் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிஇன்னு வந்து 5 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த சிபிசிஎல் சவுத் இந்தியன் பேங்க், இந்த சவுத் இந்தியன் பேங்க்லாம் பல நாளாக கீழே செத்து கிடக்கிறான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரைட்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து டபக்குன்னு ஒரு 30-40% சம்பாரிச்சு கொடுத்தவன் தான். அதுக்கப்புறம் கீழே வந்து அப்படியே டெட் ஆகி கிடக்கிறான். இவன் என்னைக்கு ஏறி வருவான்னு தெரியல. இது போன்ற நிறைய பங்குகள் பேங்க் பங்குகள் அதெல்லாம் வந்து இன்னுமே சீப்பு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பாருங்க, டாப்ல இருக்கிறது பெரும்பாலும் பேங்க் பங்குகளா. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் இந்த பேங்க் பங்குகளா குரூப்பாக ஒரு நாள் மேல் நோக்கி ஏறி வருவான் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். ஓஎன்ஜிசி எல்லாம் 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 329 ரூபா வந்துட்டான். இருந்தாலும் இவனுடைய பிஇ ரேஷியோலாம் வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஓஎன்ஜிசி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் வந்து என்னைக்காவது வந்து ஒரு நாள் 1000 ரூபாய் தொடுவான், டாடா ஸ்டீல் கூட ஒரு நாள் 1000 ரூபாய் தொடுவான் அப்படின்ற மாதிரி தான் என்னோட எண்ணம். அது மாதிரி நடந்தது அப்படின்னு பார்த்தா இந்த 3 பேர்த்த பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் பக்கத்தில் வந்துட்டான். இந்த ஓஎன்ஜிசி என்னைக்காவது ஒரு நாள் இப்போதான் கோதாவரி படுகையில் நாங்கள் ஆயில கண்டுபிடிச்சி ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு நியூஸ் விட்டுட்டு இருக்காங்க. இவனு என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபா வந்து தொட்டுட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இது போன்ற ஸ்டாக்குகளை தான் தேடி தேடி பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் ஹையில் இருந்தாலும் ஃபண்டமெண்டலி ஏதாவது சீப்பான ஸ்டாக்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா இந்த மாதிரி 6000 ஷேரில் ஒரு 100 ஷேர் அப்படின்ற மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் அப்பப்போ இடையில வந்து சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஷேர் தற்போது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா 4-5 முறைன்னு கூட வச்சுக்கலாம், 2023 கணக்கு பார்த்தோம்னா எப்பெல்லாம் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணுறானோ அப்பெல்லாம் ஏறி இருக்கான். ஸோ இந்த முறையும் 224 ரூபாயிலிருந்து மறுபடியும் 300 ரூபா போவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் இந்த இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர். இன்னைக்கு கதாநாயகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் தான். இந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2030 எங்கள் கம்பெனியினுடைய சைஸை டபுள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அம்பானி அவர்கள் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கலாம்? 3000 ரூபாய் இருக்கக்கூடிய பங்கு 6000 ரூபாய் வரலாம் இன்னொரு 6 வருஷத்துல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதான். ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் அந்த கம்பெனியினுடைய சைஸை டபுள் பண்ற அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேரினுடைய விலையை டபுள் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த சமயத்துல 1000 பேர் 1000 கருத்துக்கள் சொல்லுவாங்க. நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படிமா. கடைசியில் அவங்க ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுத்தா கூட கும்பா பாடி இருக்கிற கம்பெனி சேர்த்து கவுத்து விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு மேனேஜராயா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் அல்லது இந்த நாட்டில் கூட பெரிய பெரிய பணக்காரங்களை நம்ம வாய்க்கு வந்தபடி பேசலாம். ஆனால் நம்ம கிட்ட அவ்வளோ பெரிய பதவி கொடுத்தா நம்ம அந்த மாதிரி பண்ணுவோமான்னா இல்லைங்க, கும்பா குட்டின்னு குப்பரப்படுக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. பாருங்க இந்த மாதிரி ஆளுகள் என்ன பண்றாங்கன்னு. நம்ம நாட்டுக்கு 1,86,440,000 அப்படின்ற அளவுக்கு 1,00,000 கோடிக்கு மேல 1,00,000 கோடியே 86,000 டாக்ஸா பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 6.5 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க இந்த ரிலையன்ஸ்ல. ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு போட்டா கூட அதுல ஒரு 30 லட்சம் பேருக்கு நேரடியா ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இருக்கு. அதுபோக இந்த கம்பெனியில எத்தனை பேர் ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க, அவங்க எத்தனை பேர் நல்லா இருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொண்டதான் இந்த ரிலையன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஏஜிஎம்ல அவங்க மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன் டார்கெட் இருக்கு. அடிக்கடி ஜியோ 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 ஜியோன்ட்டே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில அடுத்த கட்டமா தூக்கி நிறுத்தக்கூடியது எது அப்படின்னா ஜியோல இருந்து வரக்கூடிய பிசினஸா தான் அவங்க காமிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் விடவும் பெஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர செப்டம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் ஒரு போர்ட் மீட்டிங் நடக்கு. அதுல போனஸ் இஷ்யூ கொடுக்கறத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். ஆக மொத்தம் ரிலையன்ஸ் ஏஜிஎம் அப்படின்றது நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்துல ஓப்பனா இருக்கக்கூடிய 2 ஐபிஓக்கள் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அதுல இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ அப்படின்றது இன்னையோட க்ளோஸ் ஆயிடும். இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ 450 ரூபாய் ரேஞ்சுக்கு வருது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஷேருக்கு 7 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப இது மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் தான். அதே மாதிரி இந்த ஷேரினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்ப வரைக்கும் ஒரு நல்ல அருமையான பிரீமியத்துல போயிட்டு இருக்கு. பணத்தை டபுள் பண்ணி விடுற மாதிரி காட்டுறான். எத்தனை நாள்ல? 10 நாள்ல. ஆனா அது உண்மையிலேயே நடக்குமா இல்லையா அப்படின்றது இன்னும் எத்தனை நாள் பொறுத்து இருந்தா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்டிங் அடுத்த வாரம் கிட்டத்தட்ட செப்டம்பர் 3 அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும். நல்லபடியா கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த ஈகோஸ் மொபிலிட்டி அப்படின்றது இன்னுமே ஓப்பனா இருக்கு. இந்த ஐபிஓனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா இப்பவே 9 டைம்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ அந்த எனர்ஜி ஐபிஓவோட இதுல அதிகமான டிமாண்ட் அப்படின்றது ரீட்டைலர்களுக்கு மத்தியில் இருக்கு. இந்த சமயத்துல இவனும் சலச்சவன் கிடையாது. இவனும் ஒரு 40% பக்கம் கெயின்ல கொண்டு காமிப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த பைபேக்ஸ் இன்னும் 2 பைபேக் ஓப்பனா இருக்கு. லாஸ்ட் டேட் முடிய போகுது. இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? சமீபத்தில் நியூஸ் எதுவும் வராமல் இருந்தது. இன்னைக்கு என்ன ஒரு நியூஸ்னா 4500 கோடி மதிப்பிலான அமௌண்ட் அவங்க ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. இதனால அவன் காலையில பாசிட்டிவா தான் இருந்தான். கடந்த 6 மாசத்துல பார்க்கும்போது இவனோட ஹை ஆல்மோஸ்ட் 300 ரூபாய் பக்கத்துல இருந்தது. இனி இந்த நியூஸை பாசிட்டிவ் எடுத்துட்டு பழையபடி 300 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த சமயத்துல ஷேர் மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் 10 நாள் 11 நாளா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் குப்பரை உழுவான். ஒரு 4-5 நாளோ அல்லது 10 நாளோ இறங்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அப்ப நம்ம இப்ப எப்படி சந்தோஷமான மனநிலைமையில் இருக்கோமோ, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் ஏறி வந்திருக்கு சமீபத்தினுடைய வளர்ச்சியில. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல ஏறி வந்திருக்கு. அது மாதிரி சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு அடாடா ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சதே அப்படின்ட்டு. மறுபடியும் என்னைக்காவது குப்புன்னு விழுந்தான்னா அப்போ ஒரு 50,000 ரூபாய் போக தான் செய்யும். அந்த சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், இறங்குனா ஏறக்கூடிய செக்டர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒண்ணுமில்லை. ஒரு 10 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐடி இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணும். இப்போ ஆட்டோ ஸ்டாக்ஸ், ஆட்டோ இண்டெக்ஸ் இறங்குது அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? மெட்டல் இண்டெக்ஸ் இறங்குது. அப்ப மெட்டல் ஸ்டாக்ஸ்ல இறங்கி மறுபடியும் பவுன்ஸ் பேக் எப்படி ஆகுறான் பாருங்க. அந்த பட்ஜெட் அந்த எலெக்ஷன் டைம்ல இறங்கினா எப்படி பவுன்ஸ் பேக் ஆனா,
மறுபடியும் இப்போ கூட சமீபத்தில் 1000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கினா மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறான் பாருங்க. அப்போ பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய ஐடி, அதே மாதிரி இந்த பிஎஸ்யூ இண்டெக்ஸ் அவனுமே இறங்கினா பவுன்ஸ் பேக் ஆகிறான், ஐடி இறங்கினா ஏறுறான். அதே மாதிரி ஐடி தான் சூப்பராக ஏறியிருக்கா, பெரிய லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த பிஎஸ்யூ இறங்கினா ஏறக்கு பார்க்குறான். ரியாலிட்டி இண்டெக்ஸ் இது போன்ற லீடிங் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட் டபக்குன்னு இறங்கும் பொழுது, இது போன்ற செக்டரில் முதலீடு பண்ணும் பொழுது மார்க்கெட் திரும்பும் பொழுது இவனும் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். வெல்கம் 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 மை பாய் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தான் இது 950 ரூபா பக்கமெல்லாம் போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இந்த டாடா மோட்டர் 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு கீழே திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1112 இருக்கா, 10% மேலே ஏறிடுச்சு. வெரி குட், இன்னைக்கு 4% ஏறி இருக்கே அப்படின்னு பாராட்டும்படியாக உள்ளது. இதை தவிர்த்து இன்னுமே நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் டிஸ்னி டீல் மெர்ஜர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். டிஸ்னியினுடைய இந்திய சொத்துக்கள்லாம் ரிலையன்ஸோட மெர்ஜராக இருக்கு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை ஒட்டி நெட்வொர்க் 18 டிவி 18 இன்னைக்கு ஓரளவுக்கு மொமெண்டம்ல வந்திருக்கான். அது இந்த வீடியோனுடைய பிற்பகுதியில் பார்க்கலாம். ஹே சொனாட்டா, உன்னை பற்றி நேற்று தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தோம், உனக்கு 100 ஆயுஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு ஜம்ப் அப்படின்றது அடிச்சிருக்கான் சொனாட்டா சாஃப்ட்வேர். இப்போ சமீபத்தில் கூட இது 600 ரூபாய் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து இப்போ ஒரு 10% ஏறி இருக்கு. இது பத்தாது, இன்னுமே அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை 800 ரூபா பக்கத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்றது இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டம் எடுத்து இன்னுமே ஒரு புல்லிஷ் நோக்கி போகிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஐடியா ஷேர் எங்கப்பா நீ போன அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பெருசாக நியூஸுகளே இல்லை. மறுபடியும் ஏதாவது நியூஸ் வந்து இவனை தூக்கி விடுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸில் ஏறுற ஷேர் கிடையாது. நாங்கள் இந்த மாதம் வந்து ஒரு 20 லட்சம் அக்கௌண்ட்டுகளை பிடிச்சோம், 50 லட்சம் அக்கௌண்ட்டுகளை பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி இது பர்ஃபார்மன்ஸில் ஏறுற ஷேர் கிடையாது. நியூஸில் தான் இந்த ஐடியா ஷேர் ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இவனை 16 ரூபாயிலிருந்து 19 ரூபா கொண்டு போய் விட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, பிஎஃப்சி ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுடைய மனசுல இப்ப பயம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீ தாயா மனுஷன், உனக்கு தாயா மாலையை போடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் இது உச்சியிலிருந்து இறங்கும் பொழுது, இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஒவ்வொரு முறையும் உச்சியிலிருந்து இறங்கும் பொழுது மனுஷனுக்கு பயம் வருது. ஆனால் 1 மாதம் அல்லது 2 மாத கால அளவுலேயே மறுபடியும் திரும்பி அவனுடைய பழைய கைக்கு போகிறான். ஸோ இப்போ கூட சமீபத்தில் இறங்கினான். தபார்னு 550 ரூபா ரேஞ்சிலிருந்து 480 ரூபா வந்தான். இருந்தாலும் பயமே இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டான். ஸோ உண்மையிலேயே பாராட்டணும் மனசால அப்படின்னா இந்த பிஎஃப்சி ஷேரை தான் பாராட்டணும். மறுபடியும் பழையபடி இடத்துக்கு வந்துட்டான். இந்த சமயத்தில் தாம்பூர் சுகர்னு ஒரு ஷேர், அவன் எப்பவுமே சப்போர்ட்டுக்கு வந்தால் கொஞ்சம் சம்பாரிச்சு தர்றான் அப்படின்றது நடக்குது. ஸோ இப்போ கூட சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய 2023 2022 அது போன்ற சமயங்களில் என்ன ரேட்டில் இருந்தானோ அந்த ரேட்டில் வந்து உளுந்திருக்கான். பொதுவாக அது மாதிரி ரேட் வந்து உழுகிறப்ப அவன் ஒரு ஜம்ப் அடிக்கிறது அப்படின்றது அவனுக்கு ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ 209 ரூபா ஆல்மோஸ்ட் அவனுடைய ஹையிலிருந்து 40% மேலே கீழே இறங்கி லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவங்க கேட்கறதெல்லாம் என்னங்க, அண்ணாந்து பார்க்கும்பொழுது கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் 320 ரூபா, இப்போ 200 ரூபா இருக்கான். இங்கிருந்து ஒரு 50% ஏறி ஒரு 300 ரூபா வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஷேரினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, லாபகரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் ஏதாவது பெரிய ஆளுங்க பணம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டிஐஎஸ் பெருசாக பணம் போடல, பட் சுவாரஸ்யமாக எஃப்ஐஎஸ் பெரிய அளவில் பணம் போட்டு வச்சிருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டுகளில் ஏதாவது குடும்ப சண்டை அப்படின்னு வந்ததுனாவே அந்த ஷேர் அதாவது நம்மளுக்கு பார்க்குறக்கு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் மேலே தூக்கி உட்கார வச்சிடறானுங்க. இப்படித்தான் ரேமண்டில் ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷேர் உச்சிக்கு போயிடுச்சு. இப்போ இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவன் என்னடானே இன்னைக்கு 6% ஏறி இருக்கான். ஆனால் அதில் என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குடும்ப சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு அதை 6% மேல் நோக்கி ஏற வச்சிருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பயம் அப்படின்றது ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பயமெல்லாம் போனதுக்கப்புறம் அவனை தூக்கி மேலே உட்கார வச்சிடறாங்க. இது நிஃப்டிக்குமே பொருந்தி தான் வருது. நண்பர்களே, என்னைக்குமே கும்பா குட்டிகள் மேல் பணத்தை நம்ம போடுறது என்பது ஒரு பாலைவனத்தில் போய் டீ கடையை போட்டு கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு யாராவது டீ குடிக்க வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி தான். ஏன்னா பணம் நிறையா இருக்குது, எல்லா ஊர்லேயும் டீ கடை போட்டு கடைசியில் போய் பாலைவனத்தில் ஒரு கடையை போட்டு உட்காந்த மாதிரி தான். இந்த பேடிஎம் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு 3% ஏறி இருக்கான். இதுக்கு ஏதாவது லைசன்ஸு
கிடைக்குதா அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்ற பொழுது இவன் என்னைக்காவது கூட ஏறி வரலாம். ஏன்னா இவனுடைய மொத்த பேட் நியூஸும் முடிஞ்சிருச்சு, நீ மேல் நோக்கி ஏறி வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கட்டுமே. பட் இருந்தாலும் இதெல்லாம் பணம் இருக்கிறவங்க பல ஷேரில் போட்டு பார்த்துக்கிட்டு மீதி இருக்கிற பணத்தை என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி போட்டு வைக்கிறவங்களுக்கு தான். மற்றபடி இருக்கிற பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்றவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பாலைவனத்தில் போய் டீ கடை போட்டு போந்து யாராவது டீ குடிக்க வருவாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான். இந்த சமயத்தில் வந்து இண்டிகோ ஷேர் காலையிலேயே பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு மெகா டீல் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து வித்திருக்கிறதுல ஆல்மோஸ்ட் 6750 கோடி பணம் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே சமீபத்தில் ஒரு மெகா டீல் அப்படின்றது இதுதான். ரிசல்ட் இன்னைக்கு ஏதாவது வந்துகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி காலையில் பார்த்துட்டு இருந்தா அதில் ஜில்லட் இண்டியா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் வந்து ரிசல்ட் இன்னைக்கு வருது. அதனுடைய நியூஸ் இம்பாக்ட் நாளைக்கு நாளானைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. நண்பர்களே, ஒரு காலத்தில் டிமார்ட்னு ஒரு ஷேர், அதில் வந்து அவங்க ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஷேர்னுடைய விலை படுத்து கிடந்தே இருந்தது. திடீர்னு பார்த்தா டிமார்ட்டை தூக்கி மேலே உட்கார வச்சுட்டாங்க. அது மாதிரி இப்போ இந்த லெமன் ட்ரீ ஹோட்டலில் நான் சமீபத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே இங்கே எங்கேன்ட்டு போயிட்டு ஏதாவது ஒரு 70 ரூம் 80 ரூம் ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது 2027 ஆப்ரேஷனுக்கு வருது, 28க்கு ஆப்ரேஷன் வருது, நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த லெமன் ட்ரீல என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தூக்கி மேலே உட்கார வைக்க போகிறாங்களா அப்படின்றது அடுத்தடுத்த வருடங்களில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆர்த்தி ஃபார்மா ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? போட்டு தாக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 7% ஏறிடுச்சு. உண்மையிலேயே இது போன்ற ஏற்றமெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தருது. அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 73% ஏறி வந்துட்டான். இவன்லாம் வந்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே தான் இருந்திருக்கான். கடந்த 2023 சார்ட் இருக்கு. அப்போ இருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவுமே சந்தோஷமாக லாபத்தை பண்ணி கொடுத்துருக்கான். நண்பர்களே, ஏற்கனவே பேசின மாதிரி 3 கம்பெனிகள் வந்து சுமாரான கம்பெனிகள் தான். ஒன்று இந்த TV18 பிராட்காஸ்ட், ஒன்று நெட்வொர்க் 18 ஒன்று. இந்த ரெண்டுமே இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டமில் வந்திருக்கான். அதுக்கு காரணம் அந்த ரிலையன்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு மெர்ஜர் தான் டிஸ்னி. ஸோ இந்த கம்பெனிகள் ரெண்டு எதிர்காலத்தில் பொதுவாக நியூஸ்கள் பாசிட்டிவ் பாயிண்ட்னு வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? மேபி எதிர்காலத்தில் பணத்தை டபுள் பண்ணி விடுவானா அடுத்த 2-3 வருஷத்தில் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த TV18 பிராட்காஸ்ட், நெட்வொர்க் 18 பெரிய அளவில் ஃபண்டமெண்டல் இல்லை அப்படின்னாலும் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வரக்கூடிய வருடங்கள்லாம் பணத்தை டபுள் பண்ணி விடுறானுங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த நியூஸுக்கு ஒரு மரியாதை, எவ்வளோ பெரிய நியூஸ் இது, மெர்ஜர் நியூஸ், அந்த நியூஸுக்கு ஒரு மரியாதை கொடுப்பானுங்களா அப்படின்றது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஆல் கார்கோ அப்படின்றதுமே இப்போ ஃபண்டமெண்டல் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் அவனும் தக்கு முக்காடி ஏறிக்கிட்டு இருக்கான். அவனும் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் ஒரு 20-30% ஏறுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பைபேக் எல்லாமே நிறைய பேர் கும்பா பைபேக் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஜெய்கார்ப் அப்படின்னு ஒரு ஷேர் சமீபத்தில் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பைபேக் ப்ரைஸ் 400 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கெல்லாம் ஆட்டோ வச்சு கடத்திருக்கோமையா, கொஞ்சம் போட்டுக்கூடியா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ப்ரைஸே 393 ரூபா. அப்புறம் நீங்கள் என்னத்தையா நீங்கள் வந்து 400 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறீங்க? அப்படி அதுக்கு நீங்கள் போய் மார்க்கெட்லேயே வாங்கிக்கிட வேண்டியதானே, எதுக்கு போய் இந்த கும்பா குட்டி வேலையை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் மனசு வலிக்குது. இந்த சமயத்தில் ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேருமே நம்பிக்கையை படுகொலை செய்த ஷேர் அப்படின்ற மாதிரி தான் தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். ஒரு நல்ல ஷேர் நல்ல விலையில் இருக்கு. எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அடடா 750 ரூபா ரேஞ்சில் இருந்து 500 ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கான், கரெக்டாக சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். அடுத்த 6 மாதத்தில் மறுபடியும் 700 ரூபா போய் ஒரு ஷேருக்கு 200 ரூபா சம்பாரிச்சு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் அண்ணாந்து பார்த்து வரவேண்டிய லாபம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பண்ண வேலை என்னன்னா, இன்னைக்கு கும்பா குட்டி மைனஸில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நம்மளுடைய நம்பிக்கையை தற்காலிகமாக அது படுகொலை பண்ணி வச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே புலம்பிட்டேன். போர்ட்ஃபோலியோ பெரிய கும்பா பாடி விட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் கும்பா பாடி விட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏதோ ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.